இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான மேக்கரோனி பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பாஸ்தா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பெனி பாஸ்தா, மேக்கரோனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மேக்கரோனி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் இது கூட கொஞ்சமாக இஞ்சி அதை கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பூண்டு அதை இது மாதிரி சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு 2 சில்லி சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி இது மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதையும் இது மாதிரி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆனியனை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஹாஃப் கேப்சிகம் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கேரட், இது கூட உங்களுக்கு எந்த கலர் கேப்சிகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்தால் ஸ்வீட் கார்ன் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுக்கலை. ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அதை வதக்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பாஸ்தா நம்ம பாயில் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால இங்கே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரா பவுடர். மசாலா ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியிலேருந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பாயில் பண்ணி எடுத்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ½ ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1½ ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த டேங்கினஸ் இதில் கம்மியாக தெரியுது அப்படின்னா கடைசி அதில் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இது மேலே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். அது கூடவே பாஸ்தா சீசனிங்கும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக அதை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கடைசியாக அது கூட கொரியாண்டர் லீவ் இருந்துச்சுன்னா அதையும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், கொரியாண்டர் லீவ்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.